அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு இனிய பயணம் செய்வோம். நம்ம இனிய பயணத்துல இந்த வாரம் என்ன பார்க்க போறோம் ரொம்ப ஆவலா இருப்பீங்க. இந்த வாரம் நம்ம பெங்களூருக்கு போறோம். பெங்களூர்னா எல்லாருக்கும் தெரியும், சென்னைக்கு பக்கத்துல தான் இருக்கு. நம்ம ரோட்லயும் போகலாம், ரோட்வேஸ், ட்ரெயின்ல போகலாம், ஃபிளைட்ல போகலாம். ஸோ எல்லா மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் அங்கே இருக்குது. பெங்களூர் என்ன கர்நாடகாவுடைய தலைநகரம் தான் பெங்களூர். அது பெங்களூரா தான் இப்ப கூப்பிடுறாங்க. அதுக்கு பேர் மாறி அதுக்கு கார்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க. வெள்ளக்காரன்லேருந்து அதுக்கு பேர் கார்டன் சிட்டி. அதாவது அந்த நகரமே பூத்தோண்ட மாதிரி இருக்குமா, அவ்வளோ அழகா அவருடைய கிளைமேட்னால, இயற்கையினால அது அழகான பூந்தோட்டம் மாதிரி இருக்கும் அந்த நகரமே. இப்போ அதுக்கு ஃபுல்லா அது கார்டன் சிட்டி மட்டும் இல்லை, எலக்ட்ரானிக் அண்ட் சிலிகான் சிட்டியா மாறிடுச்சு. ஸோ எலக்ட்ரானிக்ஸ்ல ரொம்பவே டெவலப் ஆன ஒரு சிட்டி அது. ஸோ இந்த பெங்களூரால நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். இப்போ பெங்களூரால நம்ம மெட்ரோ ட்ரெயின் போட்டிருக்காங்க. ஸோ மெட்ரோ ரயில் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா சில இடங்களுக்கு தான் மெட்ரோ ரயில் போகும். அதாவது ஃபுல் ஏசி கம்ஃபர்ட்டோட இருக்குது. அதுவும் எம்ஜி ரோடு, நம்ம சென்னையில மவுண்ட் ரோடு மாதிரி அது எம்ஜி ரோடு தான் ரொம்பவே பாப்புலரான ஒரு பிஸியான ரோடு. எம்ஜி ரோட்லேருந்து பயப்பா ஹல்லிக்கு ரோடுக்கு போகிறோம். அதாவது நம்ம எங்க போறோம் அப்படின்னு நீங்களாம் ஆவலா இருப்பீங்க. ஆஞ்சநேயர் கோயில் அங்க ஒண்ணு பக்கத்துல 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. அதனால அந்த கோவிலுக்கு போறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மெட்ரோ ட்ரெயின் எடுக்கிறோம். நம்ம மெட்ரோ ட்ரெயின்ல போகும்போது ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நல்ல வியூ கிடைக்கும். ஃபுல்லா அந்த சிட்டி வியூ எல்லாம் நம்ம பார்த்துட்டு அதில் டிராவல் பண்ணி போகலாம். இப்ப நம்ம ட்ரெயின்லேருந்து இறங்கி பனஸ்வாடிங்கிற ஒரு ஊருக்கு போகிறோம். அதாவது இங்க 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. அதுவும் நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ரொம்ப டால் பில்டிங்ஸ், அடுக்கடுக்கான பில்டிங்ஸ், பிளாட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். பார்த்துட்டே நம்ம போகும்போது பனஸ்வாடிக்கு போனீங்கன்னா அங்க பழமையான ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு, ரொம்ப பாப்புலர். அங்க அந்த கோபுரம் ரொம்பவே அழகா, அது ஒரு மாதிரி கோபுரம் வித்தியாசமா கட்டியிருக்காங்க. இந்த பழமையான ஆஞ்சநேயர் கோயிலுக்கு முன்னாடி நம்ம என்ன பாக்குறோம்னா, அதே மாதிரி கோவிலுக்கு முன்னாடி என்ன விற்பாங்க, பூ மாலை எல்லாம் விற்கிறாங்க. ரொம்ப அழகா கலர் கலரான, ஏன்னா பெங்களூர்ல ரொம்ப அழகான கலர் கலரான பூக்கள் கிடைக்கும். ஸோ கலர் கலரான மாலைகள், அதுவும் பூஜை சாமான்கள் எல்லாம் இருக்கு. ஸோ பக்தர்கள் எல்லாம் அதை வாங்குறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். இதை வாங்கிட்டு நம்ம உள்ள போனோம்னா ஃபர்ஸ்ட் ஆஞ்சநேயருடைய கோபுரம் தெரியுது, அந்த கோவில் கோபுரம். அப்போ இது பழமையான கோவில் இல்லையா, யார்கிட்டயாவது பக்தர்கிட்ட கேட்டா தெரியும் இல்லையா இது எப்படி ஒரு பாப்புலர் ஆச்சு. இதுக்கு ஆஞ்சநேயரை பத்தி நம்ம கேட்போமா அவங்க கிட்ட. குருஜாத் ஜானகி ராமன் கஸ்தூரி நகர்ல சொன்னாங்க. இது இந்த கோவில் ரொம்ப 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 வருஷமா இருக்குது. பழங்காலத்து கோவில் இது. இந்த ஒவ்வொரு அனுமான ஜெயந்திக்கும் இந்த அனுமானோட கண்ணிலேருந்து ரொம்ப தண்ணி வரும். அது அழகான்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு இடமே கிடைக்காத நிக்கிறதுல அவ்வளவு கூட்டமா நல்லா இருக்கும் இந்த கோவில். ஆனா ரொம்ப பழைய கோவில்.
நம்ம இனிய பயணம் செய்வோம் நிகழ்ச்சியில நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஒரு அழகான ஒரு பூங்கா. ஸோ இங்க ஆஞ்சநேயர் கோவில் தரிசனம் பண்ணிட்டு 1 கிலோமீட்டர் தூரம் போனோம்னா நம்ம அந்த பூங்கா வருது. புவனகிரி பூங்கா. இந்த புவனகிரி பூங்கா வந்து ரொம்பவே அழகா ஒரு பெரிய பார்க் இது. இது வந்து எல்லாம் மார்னிங் எல்லாரும் ஈவினிங் வாக்கு, மார்னிங் வாக்கு, ஸோ உடற்பயிற்சி செய்யறவங்க எல்லாம் கூட இங்க வந்து வாக்கிங் போவாங்க. நமக்கு உடைய ஃப்ரெண்டு இப்போ பெங்களூர்ல இருக்க ஃப்ரெண்டு வந்து இவரே வந்து அழகா பார்க்குல கூட்டின்னு போய் அவரு வாக்கிங் ஈவினிங் எல்லாம் வாக்கிங் போவாராம். ஸோ அங்க நமக்கு வந்து பார்க்கு அழகை பத்தி அவர் சொல்றாரு. அதோட சொல்றது மட்டும் இல்லை, இந்த பார்க்கு இவ்வளவு அழகா அவருடைய குழந்தை மாதிரி பராமரிக்கிற ஒரு குடும்பத்தோட ஒருத்தர் அவர் மனைவியும் இங்கே தங்கி இருந்து இந்த பூங்கா வந்து ரொம்பவே அழகா பராமரிக்கிறாங்க. அவங்கள பத்தியும் சொல்றாரு. நாகேஷ், நான் இங்க கஸ்தூரி நகர்ல தங்கி இருக்கேன். பெங்களூர் ரேஸ் கோர்ஸ்ல ஒர்க் பண்றேன். இந்த பார்க் பேர் வந்து புவனகிரி பார்க்கு. மார்னிங் டைம்ல நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆக்சிஜன் இருக்கும் இங்கே. மார்னிங் டைம்ல வந்து வாக் பண்ணுவேன். எல்லாரும் நல்லா வாக் பண்ணுவாங்க. அது இந்த ஒரு பியூட்டி அபவுட் பெங்களூர் பார்க். இங்க ரொம்ப நல்லா இருக்கு, பெரிய பார்க் இது. இவங்க 2 பேரும் இங்க பார்க்க பராமரிக்கிறவங்க ஃபுல் டே இங்கே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் பார்க்குள்ளேயே ஒரு குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்கு. இதெல்லாம் நல்லா பச்சை பச்சைன்னு வச்சுக்கிறதுக்கு, சாயந்தரம் ஆனால் அந்த ஃபோக்கஸ் லைட் போடுறதுக்கு, அது பார்த்துக்கிறதுக்கோசம் இவங்களை வச்சிருக்கிறாங்க. பார்க்குள்ளேயே வீடு கொடுத்து, அதனால இது நல்லா பராமரிக்கிறாங்க இந்த பார்க்கை. ஸோ இனிய பயணம் செய்வோம் ரசிகை பெண்மணி அவ்வளோ அழகா வந்து நம்முடைய சனிக்கிழமை தோறும் விடாம பாக்குறாங்களாம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும். ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஏதாவது பரிசு கொடுக்கணும் இல்லையா, அந்த நிகழ்ச்சி மூலமா அந்த பரிசு கொடுக்குறேன். அதுவும் எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க பெங்களூருக்கு, அதனால நான் எங்க ஊரு டிஷ்ஷு எது ரொம்ப பாப்புலர் எல்லாம்னா பெசிபேலா ஹோலியானா, அதுதான் அங்க வந்து ரொம்பவே பாப்புலரான ரொம்ப ருசியான சத்துள்ள உணவு அது. அதாவது சாம்பார் சாதம், நம்ம இங்க சாம்பார் சாதம் சொல்லுவோம். அது என்ன அழகா அவங்க பண்றாங்க, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள விடுகிடுன்னு அந்த பெண்மணி பண்ணி அந்த பக்குவத்தையும் சொல்லி நம்மள அப்படியே அசத்துறாங்க. ஸோ அந்த பெண்மணி வந்து உபசரிச்சு நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு அழைச்சு நம்ம எல்லாருக்கும் அவங்க வீட்டுக்கு போறோம். போய் பெசிபேலா எப்படி பண்றாங்கன்னு பார்த்துட்டு நீ எல்லாம் அடுத்த வாரம் புது வருஷத்துக்கு அந்த பெசிபேலா பண்ணி சாப்பிட்டு ரொம்பவே மகிழ்ச்சியா அந்த சத்துள்ள உணவை குழந்தைங்களுக்கும் கொடுத்து நீங்க பண்ணுங்க. இப்ப நம்ம அதை பார்ப்போம் அந்த அம்மா எப்படி பண்றாங்கன்னு. ரிஜா ஜானகிராமன், பெங்களூர்ல கஸ்தூரி நகர்ல இருக்கோம். நாங்க இந்த பொதுகையில ஒவ்வொரு சனிக்கிழமையும் ராத்திரி பார்க்கிறோம். இனிய பயணம் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பார்க்கிறோம். அதனால அது எங்க பெங்களூர்ல வந்து நிறைய ஹோட்டல்ல பிசிபேலா பண்ணுறாங்க அந்த ரைஸ். அது பெங்களூர் ரொம்ப ஃபேமஸ். நான் உங்களுக்கு அப்புறம் பண்ணி காமிக்கிறேன். நெய் விட்டு நல்லா கலரணும். இது பிசிபேலா பாத் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஆடுவா ஆஹா, பேஷ் ரொம்ப பிரமாதமா இருந்தது இல்லையா? பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட் பண்ணா இன்னும் பிரமாதம். ஸோ திருமதி கிரிஜா ஜானகிராமனுக்கு அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. டிஷ் பண்ணி காமிச்சிங்க. நாங்களும் வீட்டுல பண்ணி அதை சுவையா சாப்பிட்டு உங்களுக்கு எல்லாம் கடிதம் எழுதுறோம். பெங்களூர்ல தங்குறதுக்கு நிறைய இடங்களும் ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. இப்ப நிறைய இடங்கள் பார்த்தோம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா முக்திநாதர் கோவில். ஸோ அது ஒரு பெரிய உலகத்திலேயே பெரிய பாம்பு கோவிலா. அதை பாக்குறதுக்கு முன்னாடி கமர்ஷியல் பிரேக். அதுல மிஸ் நோவல் இங்க இருக்க பெரிய ஸ்லைட்ல 50 ஃபீட் ஹைட்ல இருந்து ஸ்லைட் பண்ணி ஜாலியா வரலாம்.